ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு 6 விஷயங்கள் செய்யுங்கோ, 6 விஷயங்கள் செய்யாதீங்கோ அப்படிங்கிறா. 5 விஷயம், 6வது விஷயம் உய்யுமாறு எண்ணி அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்யக்கூடிய உபாயம். உய்யுமாறுனா நாம் வாழணும்னா இந்த 6 அந்த பண்ணணும். 6னா என்ன உபாயம் அப்படின்னு, எம்பெருமானை அடையக்கூடிய வழி அப்படின்னு அர்த்தம். செய்யத்தகாதனன்னு சொல்லக்கூடியது நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியும். இது எல்லாமே என்னென்னா எம்பெருமானுக்கு உகந்தவை. அதனால் நான் பண்ண மாட்டேன், எல்லாமே எம்பெருமானுக்கு தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும். பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை தான் செய்வேன். அவள் செய்யாததெல்லாம் நான் செய்ய மாட்டேன். செய்யவே கூடாது. எம்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவர்கள் எந்த வழி காட்டினார்களோ அந்த வழியில் செல்ல வேணும். அது மட்டும் இல்லை, பெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாமும் செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோதும். புறம்பேசுதல் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது. அதை புறம்பேசுதல் செய்யக்கூடாது என்கின்றாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.